அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தீவினை அகற்று. பாவ செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். மயூரக்கோட்டை என்னும் சிறிய ஊரில் பாலா என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவனாக இருந்தாலும் சில நண்பர்களுடன் சேர்ந்து பொய் பேசுதல், பிறர் பொருள் எடுத்துக்கொள்வது போன்ற சிறிய தவறுகளை செய்யத் தொடங்கினான். ஒரு நாள் ஒரு மூத்த ஆசான் அவனை பார்த்து கேட்டார், மகனே, உன் மனசாட்சியை கேள். இவ்வாறான செயல்கள் உனக்கு அமைதியை தருகிறதா? பாலா அமைதியாக இல்லை என்று தலையசைத்தான். அப்போது ஆசான் கூறினார், தீவினை என்றால் பிறருக்கு சேதம் தரும் எண்ணங்களும் செயல்களும். அவை நம் வாழ்க்கையில் நன்மையை கெடுக்கும். அவற்றை அகற்றினால்தான் உண்மையான மகிழ்ச்சி வரும். அந்த வார்த்தைகள் பாலாவின் மனதை ஆழமாகத் தொட்டன. அவன் அடுத்த நாள் முதல் நல்ல செயல்களில் ஈடுபட்டு அனைவருக்கும் உதவி செய்யத் தொடங்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பாவம் தரும் செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் மனதை கெடுக்கும். நற்செயல்கள் ஆனந்தத்தை தரும். நல்வழியில் நடப்பது மனிதனின் உயர்ந்த கடமை. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.